நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் கேட்டகரி. எல்லா வெஹிக்கிள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கீ ஒன்று யூஸ் பண்ணி ஆன் பண்ணி இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணியும் கீலெஸ் என்ட்ரியும் இருக்குங்க. இந்த பட்டன் 2 வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னாக்கா கீலெஸ் என்ட்ரி, ஆன்டி தெஃப்ட் லாக். ஸோ இப்படி லாக் பண்ணிட்டீங்க இந்த வெஹிக்கிள், வேற யாராச்சும் வந்து அசைச்சாங்க அப்படின்னாக்கா சத்தம் போட லாக் ஆகிக்குங்க. மோட்டர் லாக் ஆகிடும். சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கு சென்சார் அப்படின்றது இந்த டிஸ்பிளேலே மென்ஷன். அதுலேயே நீங்கள் மொபைலை வந்து சார்ஜ் போட்டுட்டு இந்த மாதிரி குத்தி சார்ஜ் போட்டுக்கலாம். பார்க்கிங் போட்டிங்கன்னா பீன்ற சிம்பிள் வந்துடும். ப்ளஸ் த்ராட்டில் கொடுத்தீங்கனாலும் வண்டி மூவ் ஆகாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் த்ராட்டில் ஆக்சிலேட் பண்ணிட்டு இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை இப்படி அழுத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு சிம்பிள் ஆக்டிவேட் ஆகிடும். இதுதான் க்ரூஸ் சிம்பிள். அந்த ஸ்பீடில் நம்ம என்ன ஸ்பீடில் வைக்கிறோமோ அந்த ஸ்பீடில் கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி போகிறதுனால நமக்கு மைலேஜும் கொஞ்சம் பெட்டராக சேர்த்து கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேனியில் இருக்கக்கூடிய மல்லிகை மோட்டார்ஸ் தான் வந்திருக்கோம். மல்லிகை மோட்டார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 வீடியோ பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன வெஹிக்கிள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்தது சொல்லுங்கள் சார். சார் போன வாட்டி போட்ட வீடியோ நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஓகே, போன வாட்டி நம்ம நிறைய தகவல்கள் வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு உங்க மூலியமா ரீச் பண்ணிருக்கிறோம். ஓகே சார். அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியாம இருந்தது. சரி, அந்த வீடியோஸ் மூலியமா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் கூப்பிட்டு கால் பண்ணி ஃபீட்பேக் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ மூலியமா. அதனால ரொம்ப சந்தோஷம் சார். இன்னைக்கு வந்து நம்ம என்ன மாடல் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத சொல்லுங்க சார். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இத்தனை நாள் நம்ம மத்த பிராண்ட்ஸோடைய மாடல்ஸை பத்தி தான் பேசணும். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஓன் பிராண்ட் ஒன்னு லான்ச் பண்ணோம். லெஜெண்ட் ஈவின்னு சொல்லிட்டு லெஜெண்ட் ஈவி. ஆமா. ஓகே சார். இந்த பிராண்ட் தான் இப்போ ஐ மீன் நம்மளோட ஓன் பிராண்டை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சார். நம்ம ஓன் பிராண்ட் வந்து என்ன ரேஞ்சில் கொடுக்குறீங்க சார்? சார் பிரைஸ் பாத்தீங்கன்னா 44,444, அதாவது 44,444. அதுல அந்த பிரைஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகே சார். இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு தேவையான வகையில நம்ம வந்து பிரைஸ் டிஃபரன்சஸ். இப்ப நம்ம லாஸ்ட் டைம் போட்டதுல வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி இதை பத்தி எல்லாத்தையுமே வந்து கஸ்டமர் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க. இந்த வெஹிக்கிள்ல வந்து இப்ப நீங்க சொல்ற ரேட்டுக்கு எல்லாமே வந்துருங்களா சார்? சார் இந்த வெஹிக்கிள்ல வந்து பாத்தீங்கன்னா 60 வோல்ட் 28 AH லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணி 50 கிலோமீட்டர்ஸ் போற மாதிரி, கஸ்டமர் சிங்கிள் சார்ஜிங் 50 கிலோமீட்டர்ஸ் போற மாதிரி இந்த பிரைஸ் நம்ம இன்னும் இதை காட்டிலும் அதிகமா போற மாதிரியும் நம்ம நிறைய பிளான் பண்ணிருக்கோம். அதாவதுங்க ஒரு 60,000 rupees பட்ஜெட்ல லித்தியம் அயன் பேட்டரி 50 கிலோமீட்டர்ஸ் போற மாதிரிங்க. ஒரு 70,000 பட்ஜெட்ல 80 கிலோமீட்டர்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி, 80,000 rupeesல 100 கிலோமீட்டர்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி, 1,10,000 rupees 150 கிலோமீட்டர்ஸ் லித்தியம் அயன் பேட்டரி, 2 பேட்டரி போட்டுங்க. இப்போ வந்து நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி பேட்டரியோட தன்மையும் வரும். கண்டிப்பா சார். ஓகே சார். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா 1,25,000 rupeesக்கு 200 கிலோமீட்டர்ஸ். 200 கிலோமீட்டர். ஆமா, இது மார்க்கெட்ல யாருமே தராதது. ஓகே சார். அது நம்ம இந்த பட்ஜெட்ல நம்ம பண்ணி தரோம் சார். ஓகே. ஸோ மக்களே, இந்த வீடியோவை ஆரம்பத்தில் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வெஹிக்கிளை பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். வெஹிக்கிள் என்னென்ன ரேஞ்சில் இருக்குது, எந்த ஃபியூச்சரில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அதையும் அழுத்திடுங்க. வாங்க இப்போ வீடியோக்களை பற்றி எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் ஈவியோட நீஞ்சா பிளஸ் அப்படின்ற மாடலு. ஓகே சார். இந்த மாடலில் வந்து 4 கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க. ஓகே. இது வந்து லோ ஸ்பீடு நான் ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் கேட்டகரி. ஓகே. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 40 to 45 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ட்ராவல் பண்ணலாங்க. ஓகே சார். இதுல வந்து யூஸ் பண்ற பேட்டரியை பேஸ் பண்ணி இது கூட மைலேஜ் மாறும். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். அந்த தேவையை தகுந்தாப்புல அவங்க வந்து அவங்க பேட்டரி சூஸ் பண்ணி அவங்க வாங்கிக்கலாங்க. டிஃபரண்ட் பிரைஸ் பாயிண்ட்ல. இப்போ இந்த வெஹிக்கிள்ல பாத்தீங்கன்னா ஜென்ரலா நம்ம நார்மலா எல்லா வெஹிக்கிள் யூஸ் பண்ற மாதிரி ஒரு கீ ஒன்று யூஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம் வெஹிக்கிளை. அது போக ரிமோட் வருதுங்க, ஆன்டி தெஃப்ட் லாக்கு ரிமோட்டு. ஸோ இந்த ரிமோட்டை யூஸ் பண்ணியும் கீலெஸ் என்ட்ரியும் இருக்குங்க. இந்த பட்டன் 2 வாட்டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்கா கீலெஸ் என்ட்ரி. ஓகே. இப்போ இந்த சாவியை போடாமே நீங்க வெஹிக்கிள் ஓட்டிட்டு போகலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு. அதோட மிச்ச ரிமோட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வண்டியை லாக் பண்ணிக்கலாங்க. லாக்கும் பண்ணிடலாம். ஆமாங்க, ஆன்டி தெஃப்ட் லாக். ஸோ இப்படி லாக் பண்ணிட்டீங்க இந்த வெஹிக்கிள் அப்படின்னாக்கா வேற யாராச்சும் வந்து அசைச்சாங்க அப்படின்னாக்கா சத்தம் போட மோட்டருமே லாக் ஆகிக்குங்க. மோட்டர் லாக் ஆகிடும். வண்டி யாரும் திருடிட்டு போயிடுவாங்கன்ற பயம் கிடையாதுங்க. இல்ல பேட்டரி யாராச்சும் திருடிட்டு போயிடுவாங்கன்ற பயம் கிடையாது. இந்த மாதிரி லாக் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபுல் சேஃப்டி வெஹிக்கிளுக்கு. சரிங்களா? இந்த ஒரு ஃபீச்சர் வந்துருது. இது போக சைட் ஸ்டாண்ட் சென்சார் அப்படின்ற ஒரு ஃபீச்சருங்க. இது வந்து நீங்க என்னன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கீங்க வெஹிக்கிள் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வண்டி மூவ் ஆகாதுங்க.
ஸோ மூவ் ஆக விடாது. ஆமா, யாராச்சும் இப்போ ஆக்சிடென்டெல்லாம் சைட் ஸ்டாண்டு போட்டு வண்டியை மூவ் பண்ணும்போது எங்கேயா இடிச்சு ஆக்சிடென்ட் நடக்கிற விஷயங்கள்லாம் நிறைய நடக்குதுங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறதுக்காக சைட் ஸ்டாண்ட் சென்சார் இருக்கு. இது வந்து உங்களுக்கு இதுலயே மென்ஷன் ஆயிடுங்க. சைட் ஸ்டாண்ட் இப்போ சைட் ஸ்டாண்டு போட்டிருக்கு சென்சார் அப்படின்றது இந்த டிஸ்பிளேலே மென்ஷன் ஆயிடும். டிஸ்பிளேல இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் காட்டுங்க. மீனிங் சென்சார் ஆக்டிவேட்டடா இருக்கு. சிம்பிள் வந்து இந்த ரெட் கலருக்கு மேல இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த ரவுண்ட். ஆமாங்க. இப்போ இதே சைட் ஸ்டாண்ட் நான் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சிம்பிள் இங்க ரிலீஸ் ஆயிடும். ஓகே. இதுக்கப்புறம் நீங்க வந்து வண்டியை மூவ் பண்ணானா வண்டி ரொட்டேட் ஆகும். ஓகே. இதே நீங்க சைட் ஸ்டாண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா வண்டி மூவ் ஆகாது, ஸ்டாப் ஆயிடுது. வண்டி மூவ் ஆகாது. நீங்க எவ்வளவு ரைஸ் பண்ணாலும் வண்டி மூவ் ஆகாது. இந்த ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஓகே. அது போக உங்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங் போர்ட். இப்போ இருக்கிற காலத்துல எல்லாருமே மொபைல் இல்லாம யாருமே கிடையாது. கண்டிப்பா வந்து மொபைல் வந்து சார்ஜ் போட சில சமயம் மறந்துடுவாங்க. அப்போ வந்து நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இதுலயே நீங்க மொபைலை வந்து சார்ஜ் போட்டுட்டு இந்த மாதிரி குத்தி சார்ஜ் போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி சார்ஜ் போட்டுக்கலாங்க. மொபைலையுமே ஹோல்ட் பண்றதுக்கு உங்களுக்கு நல்லா ஸ்பேசியஸா 2 டேஷ்போர்ட் ஸ்பேசஸ் இருக்கு. நீங்க மொபைல் வச்சுக்கிறதுனா இதுக்குள்ள வச்சுக்கலாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறதுனா இதுல வச்சுக்கலாங்க, வாலெட், பர்ஸ். நீங்க ஒவ்வொரு வாட்டியும் நீங்க சீட்டை ஓபன் பண்ணிட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சின்ன சின்ன பொருள் வாங்கினீங்கன்னா கூட கம்ஃபர்டபுளா இந்த ஸ்பேஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஓகே. இது போக இதுல யூஸ் பண்ணிருக்க டயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான். டியூப்லெஸ். ஆமாங்க. ஸோ எங்கேயாவது போறீங்க பஞ்சரே ஆயிடுச்சுனாலும் டக்குன்னு உங்களுக்கு வந்து காற்று இறங்காது. ரொம்ப டைம் எடுத்து தான் காற்று இறங்கும். அதுக்குள்ள நீங்க ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனுக்கோ இல்ல பஞ்சர் கடைக்கோ போய் பஞ்சர் அடைச்சிக்கலாம். பஞ்சர் அடைக்கிறதும் டக்குன்னு ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் அடைச்சிக்கலாம். டியூப்லெஸ் டயர்ன்றதுனால வீலை கூட கழட்டாம அடைச்சிக்கலாங்க. இது போக பாத்தீங்கன்னாக்கா மிரர் வந்து நல்ல ஹை கிளாரிட்டி மிரர் தான் யூஸ் பண்றோம். இந்த இது பாத்தீங்கன்னாக்கா பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்குங்க. சில இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப குவாலிட்டி இல்லாத மிரர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அது வந்து ஜூம் மிரர்ஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டி, ஹை பில்டு குவாலிட்டி தான் யூஸ் பண்றோம். இது போக வந்து இங்க பாத்தீங்கன்னா பார்க்கிங் பட்டன் இருக்கு. ஆமாங்க. பார்க்கிங் பட்டன்றது என்ன அப்படின்னாக்கா, இப்ப நீங்க நம்ம வெஹிக்கிள் போறோம், திடீர்னு நிக்கிற நேரத்துல யாராச்சும் வந்து வெஹிக்கிளை திருகுனானா டக்குன்னு மூவ் ஆயிடும். அதாவது இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எதுவுமே சவுண்ட் வரது கிடையாதுங்க. இப்போ பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணவங்க சவுண்ட் வரும். ஸோ வெஹிக்கிள் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றது அவங்களுக்கு டிஃபால்ட்டா தெரியும். இப்போ வந்து இந்த வெஹிக்கிள் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்றது தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ பேசிட்டு இருக்கும்போது யாராச்சும் தெரியாம இல்ல சின்ன பசங்க கூட பேசிட்டு இருக்கும் போதே தெரிய விட்டுருவாங்க. ஸோ அந்த சேஃப்டிக்காக இந்த பார்க்கிங் பட்டனுங்க. இந்த பார்க்கிங் நீங்க போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா வண்டி மூவ் ஆகாது. நீங்க திருப்பி பார்க்கிங் ஆஃப் பண்ற வரைக்கும் நீங்க வந்து வண்டி மூவ் ஆகாம பாத்துக்கலாங்க. பார்க்கிங் போட்டீங்கன்னா பீன்ற சிம்பிள் வந்துடும். பிளஸ் த்ராட்டில் கொடுத்தீங்கனாலும் வண்டி மூவ் ஆகாது. நீங்க திருப்பி பார்க்கிங் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் வண்டி மூவ் ஆகும். ஓகே. இது போக க்ரூஸ் கண்ட்ரோல்னு ஒரு பட்டன் இருக்கு. இது எதுக்கு இருக்குனாக்கா, இப்போ நம்ம ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றோம்னா நம்ம த்ராட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. கைக்கு ஒரு மாதிரி மறத்து போயிடும். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடுக்கு டிராவல் பண்ணிட்டு த்ராட்டில் ஆக்சிலேட் பண்ணிட்டு இந்த க்ரூஸ் கண்ட்ரோலை இப்படி அழுத்தி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வாங்க, இங்க ஒரு சிம்பிள் ஆக்டிவேட் ஆயிடும். இதுதான் க்ரூஸ் சிம்பிள். ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது அந்த ஸ்பீட்ல நம்ம என்ன ஸ்பீட்ல வைக்கிறோமோ அந்த ஸ்பீட்ல கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி போறதுனால நமக்கு மைலேஜும் கொஞ்சம் பெட்டரா சேர்த்து கிடைக்கும். மைலேஜும் கிடைக்குது. ஆமா, ஏன்னா கன்சிஸ்டன்டா நம்ம போறோம் இல்லைங்களா. த்ராட்டில் சும்மா ஏத்த இறக்கம் இல்லாம ஒரு சீரான ஒரு கரண்ட் ஃப்ளோ நடந்துகிட்டு இருக்கிறதுனால மைலேஜுமே நல்லா சேர்த்து கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹை அண்ட் வெஹிக்கிள் தான் கொடுப்பாங்க. நம்ம வெறும் இந்த 44,500 ரூபா வெஹிக்கிள்லயும் நம்ம இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரோங்க. ஓகே. இதை ரிலீஸ் பண்ணணும், இந்த க்ரூஸ் கண்ட்ரோலர் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா ஒன்னு த்ராட்டில் கொடுக்கலாம் அல்லது பிரேக் அப்ளை பண்ணலாங்க. பிரேக் அப்ளை, ஆமா, மூவ்மெண்ட்ல இருக்கும்போது பிரேக் அப்ளை பண்ணீங்கன்னா திருப்பி ரிலீஸ் ஆயிடும். இல்லைன்னா நீங்க வந்து கொஞ்சோண்டு ஆக்சிலேஷன் கொடுத்தாலுமே ரிலீஸ் ஆயிடும். நீங்க திருப்பி எப்போ தேவையோ திருப்பி நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்.
மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ரிவர்ஸ் சுவிட்சுங்க, கிரீன் கலர். ஓகே. ஸோ ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம நார்மலா பெட்ரோல் வெஹிக்கிள் முன்னாடி மட்டும் தான் போகும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே 99% எல்லாமே ரிவர்ஸ் போகும். அந்த ஃபியூச்சர் இதுலயுமே இருக்குங்க. ரிவர்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த பட்டனை இப்படி அழுத்திக்கிட்டேவும் நீங்க த்ராட்டில் பண்ணீங்கன்னா இங்க வந்து சிம்பிள் வந்து ரிவர்ஸ் சிம்பிள் இங்க மேல ஆக்டிவேட் ஆயிடும். அண்ட் வீலுமே பின்னாடி சுத்த ஆரம்பிக்குங்க. ரிவர்ஸ்ன்ற சிம்பிள் இங்க ஆக்டிவேட் ஆயிடும். ஓகே. இது எதுக்கு யூஸ்ஃபுல்னாக்கா, ஒரு லேடிஸோ வயசானவங்களோ லைட்டா ஒரு பள்ளத்துல நிக்கிறாங்க, வெளியே எடுக்க முடியாது, பின்னாடி இறங்கி தள்ளுறது கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல இதை யூஸ் பண்ணாங்கன்னா முன்னாடி இருந்து ஒருத்தர் தள்ளி அணைவா தள்ளி கொடுத்த மாதிரியான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி லோடு ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா கூட டக்குன்னு இறங்க முடியாது, செய்ய முடியாது. அந்த மாதிரி டைம்ல ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது தவிர இந்த வண்டியில இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் எப்படி சார்? சார் இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பாத்தீங்கன்னா நல்ல ஹெவி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஓகே பில்டுங்க. இப்போ இதுக்கு வந்து சார்ஜ் பண்றீங்களா இல்ல இந்த வெஹிக்கிள்லயே வருதா சார் இது? சார் இந்த வெஹிக்கிள் வந்து வித்தவுட் இந்த கார்டு தான் அந்த பிரைஸுங்க. இந்த கார்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா 2000 rupees சார்ஜ் பண்றோம். இது வந்து 2000 rupees நீங்க கொடுத்துட்டாங்கன்னா இது ஃபுல்லா போட்டு தந்துருங்க. ஆமா, இது ஃபுல்லா போட்டு தந்துருவாங்க. இந்த கார்டுல பாத்தீங்கன்னா 2 சைடு ஃபுட் ரெஸ்ட், நல்ல கம்ஃபர்டபுளான ஃபுட் ரெஸ்ட் 2 பக்கமே வந்துடும். நார்மலா மார்க்கெட்ல இந்த ஹெவி ஸ்டீல் கார்டு பாத்தீங்கன்னாக்கா 4500 5000 வருங்க. நம்ம 2000 ரூபாய்க்கு நம்ம தந்துடுவோம். 2000 ரூபாய்க்கு இது போட்டுறீங்க. ஆமாங்க. அதே மாதிரி சஸ்பென்ஷன் பாத்தீங்கன்னா தாராளமா ரெண்டு பேர் நல்ல ஹெவியான ஆட்கள் 2 பேர் உட்கார்ந்தாலும் கூட நல்ல ஹெவியா தாங்கி போகுங்க. மோட்டர் பவருமே நல்ல சீரான ஒரு ஸ்பீட்ல வந்து இழுத்துட்டு போகும். பவருமே நல்லா இருக்குங்க. நீங்க முன்னாடி வந்து நமக்கு ஸ்பேஸ் இருக்குது அடிக்கடி வச்சு எடுத்துக்கிறதுக்கு. அது போக சீட்டு கடியிலயும் நல்ல ஸ்பேஸ் இருக்குங்க. இந்த ஸ்பேஸ்ல தாராளமா நீங்க நிறைய உங்க லஞ்ச் பேக்கோ இல்ல ஒரு முக்கியமான ஒரு பேங்க் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்க லாக் பண்ணிட்டீங்கன்னா நல்ல சேஃபா இருக்கும். நமக்கு ஆன்டி தெஃப்ட் லாக்கும் இருக்கு, இந்த சீட் லாக்கும் இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த லாக்கையே உடைக்கணும் யார் நினைச்சாலும் கூட நல்ல அலாரம் அடிச்சு உங்களுக்கு சத்தம் போட்டு உங்களுக்கு காட்டி கொடுத்துருங்க. அலாரம் அடிச்சு நார்மலா ஒரு பெட்ரோல் பைக்ல நீங்க வைக்கிறத காட்டிலும் இந்த பைக்ல வைக்கிறது ரொம்ப நல்ல சேஃப்டியாவும் இருக்கும். ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா கம்மியான ரேட்ல இவ்வளோ அட்வான்ஸான வண்டியை நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது தவிர இந்த வண்டியில வேற என்ன சார் இருக்கு? சார் இது தவிர வேற என்ன இருக்குனாக்கா பிரைஸ் தான் சார். பிரைஸ் தான் எல்லாருக்குமே அஃபோர்டபுளா ஒரு வெஹிக்கிள் நம்ம கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலதான் நம்ம இந்த அளவுக்கு ஒரு வைராகியமாவே இந்த அளவுக்கு கம்மியான பிரைஸ்ல கொடுத்தே ஆகணும்ன்றதுக்காண்டி தான் நம்ம இந்த ஒரு இதை நம்ம ஓன். சார் இப்ப நீங்க இந்த பிரைஸ் சொல்றீங்கல்ல, இந்தியாவிலே இதான் நீங்க தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல கொடுக்குறீங்களா இல்ல நம்ம ஆல்ரெடி இருக்காங்களா? சார் இதை காட்டிலும் கம்மி பிரைஸ் முன்னாடி இருந்திருப்பாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற பிரைஸ் சூழ்நிலையில பாத்தீங்கன்னா இதுதான் சார் கம்மியான பிரைஸ். இது போக இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி வேணும்னா உங்களுக்கு பிரைஸ் குறைக்கலாமே தவிர இவ்வளவு ஃபியூச்சர்ஸையும் கொடுத்து இந்த பிரைஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது, நான் கேரண்டி சொல்றேன். ஓகே சார், சூப்பர். இப்போ இந்த வெஹிக்கிளை பற்றி நம்ம எல்லா டீட்டெயிலும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுது அப்படின்றத வந்து நம்ம வந்து ஹைவேல வந்து ஓட்டி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வந்து ஹைவேல வந்து வந்தாச்சு. ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து போகிறதே தெரியலங்க. ஏதோ சைக்கிளில் போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு சவுண்டு கூட இந்த வண்டியில் வந்து வரவும் இல்லை. ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு. இப்போ நான் வந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து நான் போயிட்டுருக்கேன். வண்டி போகிறதே சுத்தமாக ஒரு இது கூட இல்லாமல் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு வண்டி. இப்போ கொஞ்சம் ஸ்பீடை நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள், நான் இப்போ வந்து பிரிட்ஜு மேலே தான் வந்து நான் ஏற போகிறேன். பிரிட்ஜு மேலே ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு கொஞ்சம் கூட குறையவும் இல்லை. இப்போ நான் வந்து க்ரூத்தை வந்து நான் ஆன் பண்ண போகிறேன். இந்த க்ரூத்தை ஆன் பண்ணிவிட்டு கையை வந்து எடுத்துருவோங்க. அந்த ஸ்பீடு வந்து எவ்வளோ அளவுக்கு போகுதுன்றதையும் பார்க்கலாம். பாருங்கள், 42 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரூத்தை ஆன் பண்ணி அதே ஸ்பீடை வந்து மெயின்டைன் ஆகி போயிட்டுருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து போயிட்டுருக்கோம். டபுள்ஸ் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம். அதே நீங்கள் பாருங்கள், டபுள்ஸ் போய்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரிட்ஜு மேலே வந்து ஏறி போயிட்டுருக்குங்க. அந்த ஸ்பீடு கொஞ்சம் கூட வந்து குறையவும் இல்லை. பாருங்கள், இந்த பிரிட்ஜு மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். அந்த பிரிட்ஜு மேலே ஏறினு அந்த 42 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆச்சு. பிரிட்ஜை விட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். அந்த ஸ்பீடு வேணால் கொஞ்சம் அதிகமாகச்சே தவிர வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. ஸோ மக்களே, இந்த வெஹிக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரையல் பார்த்தோம் சார். இந்த வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. நானே ஒரு வண்டியை வந்து புக் பண்ணலான்னு ஒரு ஆசையாக இருக்குது. இந்த வண்டியினுடைய ஃபியூச்சர் இல்லாமல் நம்ம 3 வெஹிக்கிள் வந்து நம்ம லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தோம்.
அதுக்கு இது மாதிரி ஃபியூச்சர் பிளான்ல என்ன சார் இருக்கு சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம ஓன் பிராண்டிங்ல இப்போ நம்ம அந்த வெஹிக்கிள் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ ஓன் பிராண்டிங்ல மிச்ச வெஹிக்கிள்ஸுமே நம்ம பிளான் பண்ணிருக்கோம். 3 வீலர்ஸ், ஹை ஸ்பீட் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர் லோடர்ஸ் இதெல்லாமே நம்ம பிளான் பண்ணிருக்கோங்க. ஓகே. இது முதல் கட்டமா நம்ம இதை லான்ச் பண்ணிட்டோம். அடுத்து இன்னொரு 2 months 3 months கேப்ல 3 வீலர் லோடர், 2 வீலர் லோடர், ஹை ஸ்பீடு மாடல், ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல் இது எல்லாமே நம்ம அடுத்த பிளான்ஸ்ல இருக்கு. ஒரு 2-3 monthsக்குள்ள நம்ம 3 நாள் லான்ச் பண்ணுவோம். நேரடியா ஷாப்புக்கு வாங்க, வந்துட்டு வெஹிக்கிளை வந்து ஓட்டி பார்த்துட்டு நீங்க வந்து ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியும் பண்ணி தராங்க. இனி இது மாதிரி வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை திரும்ப ஒரு முறை கேட்டுக்கிறோம், சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ நீங்கள் எவ்வளோ நேரம் எனக்கு ஒதுக்கி கொடுத்துருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். வாங்க சார். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் அக்பர்.